I welcome you to the channel Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். பேசுகிறப்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற கேள்விகள் பதில்கள் ஒரு மாடல் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி வேறு கேள்விகள் கேட்டு பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதனுடைய ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். வாட் இஸ் திஸ்? இது என்ன? திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம். அது என்ன? வாட் இஸ் தேட்? ஓகே, தட் இஸ் மை பேக். அது என்னுடைய பை. திஸ் இஸ் அப்படின்னு சொன்னோம். வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். வாட் இஸ் ஹீ? ஓகே, வாட் இஸ் ஹீ அப்படின்னு என்னது? அவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். வாட் இஸ் ஹீ? He is an engineer. He is a lawyer. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஓகே, வாட் இஸ் யுவர் பிரதர்? இந்த மாதிரி மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் இஸ் கால்டு? இது என்ன, இது எதை பற்றி அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் கால்டு அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் கால்டு மேஜிக்? வாட் இஸ் கால்டு சிஸ்டம்? வாட் இஸ் கால்டு எ கம்ப்யூட்டர்? ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதை பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு வாட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் இன் த பேக்? இந்த பைக்குள்ளே என்ன இருக்குது? வாட் இஸ் இன் த பேக்? ஓகே, தேர் இஸ் அ புக் இன் த பேக். இதுக்கு பதில் இப்படி சொல்லலாம். தேர் இஸ் அ புக் இன் தி பேக். தேர் இஸ் எ ஸ்மால் பென் இன் தி பேக். ஓகே, ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ் இன் த பேக். என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் இருக்குது. தெர் ஆர் சம் நோட்ஸ் இன் த பேக். குறிப்புகள் இந்த பேக்கில் இருக்குது. வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். நான் எழுதுறதுக்கு சில பேப்பர்ஸ் வேணும். ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். ஐ நீட் மணி. எனக்கு பணம் வேண்டும். ஐ வாண்ட் அ காஃபி. எனக்கு காஃபி வேணும். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட். அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டஸ் ஹீ வாண்ட். ஓகே, ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். பன்மை வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும். இந்த கீழே இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஹீ டெல்? இந்த வாட் யூ வாண்ட் மாதிரியே இது வந்து ஒருமை. வாட் டஸ் ஹீ டெல்? அவர் என்ன சொன்னார்? ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி. அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஹீ டெல்ஸ் எ ரீசன். அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். அவர் விடைகளை சொல்கிறார். வாட் டஸ் ஹீ டெல்? வாட் டஸ் ஹீ ப்ளே? வாட் டஸ் ஹீ ஈட்? இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேர்ப்ஸை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா வாட் யூ ஹாவ் டோல்ட், நீ என்ன சொன்னியோ அது கரெக்டுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இட் மீன்ஸ் தட் வி ஷுட் நாட் கோ. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் தட் வி ஷுட் நாட் கோ. வாட் வாஸ் தேட்? அது என்ன? வாட் வாஸ் தேட்? தட் வாஸ் எ நாவல். அது ஒரு நாவல். தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டோரை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர். வாட் வாஸ் தேட்? வாட் வாஸ் ஹீ? ஓகே, வாட் இஸ் ஹீ அப்படிங்கிற மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி இது பாஸ்ட் டென்ஸ். வாட் வாஸ் ஹீ? ஹி வாஸ் அன் இன்ஜினியர். அவர் இன்ஜினியராக இருந்தார். ஓகே, இப்போவும் அவர் இன்ஜினியர் தான், பட் இப்போ அவர் ஒர்க் பண்ணல. அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தார். வாட் வாஸ் இன் த பேக்? எல்லாமே பாஸ்டன்ஸில் பார்க்குறோம். இப்போ வாட் வாஸ் இன் த பேக்? பேக்கில் என்ன இருந்துச்சு? ஐ ஹேட் மை புக்ஸ் இன் த பேக். என்னோடய புக்ஸ் வச்சுருந்தேன். ஐ ஹேட் மை புக்ஸ். ஓகே, வாட் இஸ் இன் த பேக் அப்படின்னா இப்போ பையில் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் இன் த பேக் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹாவ் மை புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இது வாஸ் யூஸ் பண்ணுறதுனால பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹேட். தேர் வேர் ஃபைல்ஸ் இன் த பேக். ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தன. இட் வாஸ் மை பேப்பர்ஸ் இன் தி பேக். வாட் டிட் யூ மீன்? நீ எதை மீன் பண்ண? வாட் டிட் யூ மீன்? ஐ மென்ட். மீனோட பாஸ்ட் டென்ஸ் மென்ட். ஓகே, வாட் டிட் யூ மீன் அப்படின்னா நீ எதை பற்றி சொன்ன, நீ எந்த அர்த்தத்தில் சொன்ன அப்படின்னு கேட்குறது. ஐ மென்ட் டு சப்மிட் த ஃபார்ம் பிஃபோர் த லாஸ்ட் டேட். நான் என்ன சொன்னேன்னா ஃபார்மை லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதை தான் மீன் பண்ணேன். வாட் டிட் ஹீ டெல்?
அவர் என்ன சொன்னார்? வாட் டிட் ஹீ டெல்? ஹீ டோல்டு. நல்லா கவனிச்சு பாருங்கள். டெல்லோட பாசன்ஸ் டோல்டு. கேள்வியாக வர்றப்ப டிட் வருது. ஆன்சரில் இந்த டிட் வரல பாருங்கள். வாட் டிட் ஹீ டெல்? ஹீ டோல்ட் த ஆன்சர்ஸ். அவர் விடைகளை சொன்னார். ஹீ டோல்ட் டு கிவ் த புக்ஸ். வாட் டிட் தே கிவ்? அவங்க என்ன கொடுத்தாங்க? கிவோட பாசன்ஸ் கேவ். தே கேவ் த டிக்கெட்ஸ். ஹீ கேவ் ஆல் த புக்ஸ். தே கேவ் த டிக்கெட்ஸ். எல்லாமே மாடல் சென்டென்சஸ். இந்த மாடல் சென்டென்ஸை வச்சு நீங்கள் பெயர் சொல் நவ் வேர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதை சொல்லணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறப்ப அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். பாருங்கள். வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? வாட் இஸ் ஹீ டூயிங்? ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவர் அவருடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்ருக்கிறார். ஹீ இஸ் குக்கிங். ஓகே, அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் குக்கிங். வாட் இஸ் ஷீ டெல்லிங்? அவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? ஷீ இஸ் டெல்லிங் ஆன்சர்ஸ். அவள் விடைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யூங்கிறது ஒருத்தரையும் குறிக்கும், நிறையா பேரையும் குறிக்கும். ஓகே, சிங்குலரையும் குறிக்கும், ப்ளூரலையும் குறிக்கும். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வி ஆர் டிஸ்கஸிங். நாங்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் தே ஆஸ்கிங்? அவங்க என்ன கேட்டுட்ருக்காங்க? வாட் ஆர் தே ஆஸ்கிங்? தே ஆர் ஆஸ்கிங் மணி. அவங்க பணம் கேட்டுட்ருக்காங்க. தே வாண்ட் புக்ஸ். அவங்களுக்கு புக்ஸ் வேணுமா? வாட் ஆர் தே ஆஸ்கிங்? தே ஆர் ஆஸ்கிங் மணி. வாட் டு தே ஆஸ்க்? அவங்க என்ன கேட்பாங்க? தே ஆஸ்க் புக்ஸ். இந்த வாட் டு தே ஆஸ்க் அப்படிங்கிறது இனிமே கேட்க போகிறாங்க. ஓகே, வாட் டு தே ஆஸ்க்? அவங்க என்ன கேட்குறாங்க? தே ஆஸ்க் புக்ஸ். தே ஆஸ்க் த ரூட் டு ரீச் டெம்பிள். கோயிலுக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்க. வாட் டிட் தே ஆஸ்க்? இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். வாட் டிட் தே ஆஸ்க்? தே ஆஸ்க்டு மணி. அவங்க பணம் கேட்டிருந்தார்கள். தே ஆஸ்க்டு புக்ஸ். வாட் டஸ் ஹீ வாண்ட்? அவருக்கு என்ன வேணும்? ஹீ வாண்ட்ஸ் எ பேக். அவருக்கு ஒரு பை வேணும். ஹீ வாண்ட்ஸ் வாட்டர். அவருக்கு தண்ணீர் வேண்டும். வாட் டிட் ஹீ வாண்ட்? வாட் டிட் ஹீ வாண்ட்? ஹீ வாண்டட் அ பேக். அவருக்கு ஒரு பேக் தேவைப்பட்டிருந்துச்சு. ஹீ வாண்டட் அ பேக். ஹீ வாண்டட் வாட்டர். ஸோ பாஸ்ட் டென்ஸ். வாட் டூ தே ரைட்? அவங்க என்ன எழுதுவாங்க? தே ரைட் ஆன்சர்ஸ். அவர்கள் விடை எழுதுவார்கள். வாட் டூ தே ரைட்? தே ரைட் ஆன்சர்ஸ். தே ரைட் எ போயம். வாட் டிட் தே ரைட்? அவங்க என்ன எழுதுனாங்க? பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் தே ரைட்? தே ரோட் ஆன்சர்ஸ். ரோட் அப்படின்னு வாசிக்கணும். டபிள்யூ வந்து சைலண்ட். தே ரோட் ஆன்சர்ஸ். தே ரோட் எ போயம். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். வாட் ஆர் தே டூயிங்? அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தே ஆர் டூயிங் ஒர்க். இந்த இடத்துல கொஞ்சம் திருத்தி வாசிச்சுக்கோங்க. ஒர்க்ஸ் அப்படின்னு வராது. ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஒர்க் தான். WORK தான். எஸ் வராது. தே ஆர் டூயிங் ஒர்க். தே ஆர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேர் தே டூயிங்? அவங்க என்ன பண்ணி கொண்டு இருந்தார்கள்? வேர் வந்திருக்கு, அதனால் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். வேர் தே டூயிங்? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தே வேர் வாட்சிங் எ மூவி. அவங்க மூவி வாட்ச் பண்ணி கொண்டு இருந்தார்கள். தே வேர் ரைட்டிங். அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு. இஸ் போட்டோன்னா போட்டோன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்சதை சொல்கிறப்ப வாஸ் இல்லைனா வேர் அப்ளை பண்ணணும். வாட் இஸ் ஹீ ஈட்டிங்? இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்குறோம். அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்? ஹீ இஸ் ஈட்டிங் கேக்ஸ். அவர் கேக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஹீ இஸ் டேஸ்டிங் ஸ்நாக்ஸ். அவர் ஸ்நாக்ஸை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஹீ இஸ் டேஸ்டிங் ஸ்நாக்ஸ். வாட் வாஸ் ஹீ ஈட்டிங்? அவர் என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தார்? வாட் வாஸ் ஹீ ஈட்டிங்? ஹீ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். அவர் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். வாட் ஹாவ் தே டோல்டு? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர கொஸ்டின். வாட் ஹாவ் தே டோல்டு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? உடனே நடந்து முடிஞ்ச, அப்போதைக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்மெட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் ஹாவ் தே டோல்டு? தே ஹாவ் டோல்ட் த வே டு ரீச் டெம்பிள். தே ஹாவ் டோல்ட் அன் ஐடியா. ஹாவ் வந்து ப்ளூரலுக்கு வரும். ஹேஸ் சிங்குலருக்கு வரும். வாட் ஹேஸ் ஹீ சோல்டு? அவர் எதை விற்றார்? வாட் ஹேஸ் ஹீ சோல்டு? ஹீ ஹேஸ் சோல்டு ஹிஸ் கார். அவர் காரை விற்றார். வாட் ஹாவ் வி ஆஸ்க்டு? வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர். நம்ம என்ன கேட்டோம்? வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர். கதவை திறக்க சொல்லி கேட்டோம்.
What has she given? She has given answers for the questions. What has she given? She has given the answers for the question. அவள் என்ன கொடுத்தாள்? She has given answers. அவள் விடைகளை கொடுத்தாள். கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கொடுத்தாள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு டென்ஸ் இது. இதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சாதாரணமாக கேட்குற கேள்விகள் பதில்கள் பார்த்தோம். எல்லா டென்ஸ்லையும் பார்த்தோம். அதாவது முக்கியமான டென்சஸில் பார்த்தோம். இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. இதை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் இருக்கும். அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.